வழிச்சாலை திட்டத்திற்கு நிலம் கையகப்படுத்தியது செல்லாது என தெரிவித்துள்ள சென்னை உயர்நீதிமன்றம் 8 வழிச்சாலை திட்ட அரசாணையினையும் ரத்து செய்து தீர்ப்பளித்துள்ளது. சென்னை சேலம் இடையே 10,000 கோடி ரூபாய் செலவில் 8 வழிச்சாலை அமைக்க சேலம், தருமபுரி, காஞ்சிபுரம், வேலூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் நிலம் கையகப்படுத்தும் பணி தொடங்கியது. 5 மாவட்டங்களிலும் சுமார் 1,900 ஹெக்டேர் நிலம் கையகப்படுத்துவதற்கான பணிகள் தொடங்கின. விளை நிலங்களை அளிக்கும் இந்த திட்டத்திற்கு தடை கோரி பூவுலகி நண்பர்கள், அன்புமணி ராமதாஸ், பாதிக்கப்பட்ட நில உரிமையாளர்கள், விவசாயிகள் என பலர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். நீதிபதிகள் சிவஞானம், பவானி சுப்பராயன் முன்பு கடந்த 8 மாதங்களாக இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று வந்தது. விசாரணையின் போதே நிலம் கையகப்படுத்த நீதிபதிகள் தடை விதித்த நிலையில் மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் அனுமதியின்றி திட்டத்தை தொடரமாட்டோம் என மத்திய அரசும் உத்தரவாதம் அளித்திருந்தது. வளர்ச்சி என்ற பெயரில் விவசாய நிலங்களை அழித்து மரங்களை வெட்டி சாலைகள் அமைத்தால் உணவுக்கு என்ன செய்வீர்கள் என நீதிபதிகளும் அதிருப்தி தெரிவித்திருந்தனர். வழக்கின் அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்து கடந்த டிசம்பர் மாதம் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டது. இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளித்த நீதிபதிகள் 8 வழிச்சாலை திட்டம் தொடர்பாக வெளியிடப்பட்ட தமிழக அரசின் அறிவிப்பாணையை ரத்து செய்வதாக உத்தரவிட்டனர். திட்டத்தை எப்படியாவது செயல்படுத்திவிட வேண்டும் என அவசரம் காட்டியதும் நிலம் கையகப்படுத்தும் நடவடிக்கை விதிகளின்படி நடைபெறவில்லை என்பதும் தெளிவாக தெரிவதாக நீதிபதிகள் கூறியுள்ளனர். இந்த நில ஆர்ஜித நடவடிக்கை சட்டவிரோதமானது என கூறியுள்ள நீதிபதிகள் இந்த திட்டத்தால் பொதுமக்களுக்கு எந்த பயனும் இல்லை என குறிப்பிட்டுள்ளனர். இவை பசுமை வழிச்சாலை இல்லை என்றும் விவசாய நிலங்கள் வழியாக அமைக்கப்படும் சாலை என்றும் நீதிபதிகள் தமது தீர்ப்பில் கூறியுள்ளனர். கையகப்படுத்தும் நில உரிமையாளர்களுக்கான மறுவாழ்வு மற்றும் மறு குடியமர்வு பற்றி மத்திய மாநில அரசுகள் தங்களது பதில் மனுவில் தெரிவிக்கவில்லை எனவும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். திட்டத்தை ஆய்வு செய்து தனியார் நிறுவனம் அளித்த அறிக்கையிலும் தவறுகள் உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள நீதிபதிகள் மக்கள் நல அரசு என்ற அடிப்படையில் பொதுநலனை பாதுகாக்க வேண்டுமே தவிர கண்மூடிக்கொண்டு திட்டங்களை செயல்படுத்தக்கூடாது என கண்டனம் தெரிவித்துள்ளனர். அமைதியான வழியில் நடைபெற்ற போராட்டங்கள் ஒடுக்கப்பட்டிருப்பதாகவும் திட்டத்தை செயல்படுத்த சுற்றுச்சூழல் அனுமதி தேவையில்லை என்ற மத்திய அரசின் வாதத்தை ஏற்க முடியாது என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். திட்டத்திற்காக கையகப்படுத்தப்பட்ட நிலங்களை உரியவர்களிடமே மீண்டும் ஒப்படைக்க வேண்டுமென உத்தரவு பிறப்பித்த நீதிபதிகள் 8 வாரங்களில் வருவாய் ஆவணங்களில் செய்யப்பட்ட மாற்றங்களை சரிசெய்து நிலங்களை ஒப்படைக்க வேண்டுமென அறிவுறுத்தினர். திட்டத்தை செயல்படுத்த முறையான வழிமுறைகள் பின்பற்றப்படவில்லை என்றும் திட்டம் தொடர்பாக மக்களிடம் கருத்து கேட்கப்படவில்லை என்றும் கூறிய நீதிபதிகள் சுற்றுச்சூழல் அனுமதி பெற்ற பின்னரே 8 வழிச்சாலை திட்டத்தை நடைமுறைப்படுத்தியிருக்க வேண்டுமென தெரிவித்தனர். 8 வழிச்சாலை ரத்து செய்யப்பட்டதை வரவேற்று விவசாயிகள் இனிப்புகள் வழங்கி கொண்டாடி வரும் நிலையில் தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்வோம் என அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கூறியுள்ளார். மேல்முறையீடு செய்ய மாட்டோம் என்ற வாக்குறுதியை முதலமைச்சர் உடனடியாக அறிவிக்க வேண்டும் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சென்னை சேலம் இடையேயான 8 வழிச்சாலை திட்டம் ரத்து செய்யப்பட்டதை வரவேற்று விவசாயிகள் கொண்டாடி வருகின்றனர். சேலத்தில் 8 வழிச்சாலைக்காக நடப்பட்ட எல்லை கற்களை பிடுங்கி எறிந்து விவசாயிகள் ஒருவருக்கொருவர் இனிப்புகள் பரிமாறிக்கொண்டனர். அகதிகளா நாங்க போக வேண்டிய சூழ்நிலை ஆகிறோம் அப்படின்னு நினைச்ச சமயத்துல இது இந்த வெற்றி எங்களுக்கு ஒரு அதாவது எங்களோட வாழ்வாதாரத்துக்கு முழுக்க ஒரு பேருதவியா இருக்கிற வெற்றியா தான் நாங்க நினைக்கிறோங்க. அதாவது இந்த விவசாய மக்களையும் அழிச்சுட்டா எந்த ஒரு முன்னேற்றமும் வளர்ச்சியும் அடையாது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு முன்னுதாரணம். எந்த ஒரு விவசாயத்தையும் இனிமேல் வர ஆளுங்கட்சியோ அரசியல் எந்த கட்சியா இருந்தாலும் இனிமேல் விவசாயத்தை அழிக்கணுங்கிற மனப்பாங்க அவங்க முற்றிலும் கைவிடணும். 8 வழிச்சாலை இது நாங்க மனப்பூர்வமா வரவேற்கிறோங்க. 8 வழிச்சாலை ரத்து அதை நாங்களாம் ஆரம்பத்தில் ஏற்று போராடி இன்னைக்கு இந்த தீர்ப்பு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க. விவசாயிகளோட கண்ணீருக்கு கிடைச்ச மாபெரும் வெற்றியா நாங்க நினைக்கிறோம் சார். அதாவது விவசாயிகளை நசுக்குனா அவங்க போராட்டம் அதாவது சரியான வழியில தான் போராட்டம் நடத்தினாங்க. அது கூடிய கிடைச்ச வெற்றியா தான் நாங்க பாக்குறோம். ஏன்னா எங்களை எவ்வளவு கேவலப்படுத்தணுமோ அவ்வளவு கேவலப்படுத்தினாங்க. இந்த அளவுக்கு எந்த ஒரு அரசாங்கமும் விவசாயிகளையோ பொதுமக்களையோ கேவலப்படுத்தி இருக்க முடியாது. காவல்துறையை வச்சு எங்களோட கண்ணீரை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு தீர்ப்பளிச்ச நீதிபதிகளுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார். இதேபோன்று திருவண்ணாமலை மாவட்டத்திலும் விவசாயிகள் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் தீர்ப்பை வரவேற்று தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர்.
மக்களின் உணர்வுகளை மதிக்காத எடப்பாடி பழனிசாமி அரசுக்கு நீதிமன்றம் மரண அடி கொடுத்திருப்பதாக கூறியுள்ள திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய மாட்டோம் என முதலமைச்சர் உடனடியாக அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். 8 வழிச்சாலை திட்டத்தை எதிர்த்து வழக்கு தொடர்ந்த பாமக அதிமுக அரசிடமிருந்து இந்த வாக்குறுதியை பெற வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ள ஸ்டாலின், இல்லையெனில் அதிமுக கூட்டணியில் இருந்து பாமக வெளியேறுமா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த தீர்ப்பு பாமகவின் சட்ட போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் பெருமிதம் தெரிவித்துள்ளார். 8 வழிச்சாலை திட்டத்தை உயர்நீதிமன்றம் ரத்து செய்திருப்பதை வரவேற்பதாகவும் இதனை எதிர்த்து அரசு மேல்முறையீடு செய்யாதவாறு உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனு தாக்கல் செய்யப்படும் என பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். சென்னை உயர்நீதிமன்றமும் இப்போது திட்டத்தை ரத்து செய்திருக்கிறது. இது எங்களுக்கு மகிழ்ச்சி. விவசாயத்தை அழித்து எந்த வளர்ச்சியும் தேவையில்லை, சுற்றுச்சூழலை அழித்து எந்த வளர்ச்சியும் தேவையில்லை. விவசாயம், சுற்றுச்சூழல், வளர்ச்சி மூன்றுமே ஒரே கோட்டில் இருக்க வேண்டும். ஒன்றை அழித்து இன்னொன்று, நிச்சயமாக அதற்கு நாங்கள் உடந்தையாக இருக்க மாட்டோம். அதே சமயம் தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்படும் என அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கூறியுள்ளார். கிடையாது, பின்னாடி சொல்ல முடியும். உச்சநீதிமன்றத்தில் தடைனா அதுக்கப்புறம் மேல்முறையீடு பண்ணுவாங்க. தீர்ப்பு மகிழ்ச்சி அளிப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனும், இனிமேல் திட்டத்தை தொடரக்கூடாது என மார்க்சிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணனும் கூறியுள்ளனர். மகிழ்ச்சி அளிக்கிறது, ஆறுதல் அளிக்கிறது. இது பொதுமக்களுடைய, விவசாய பெருங்குடி மக்களுடைய போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி, சுற்றுச்சூழல் ஆர்வலர்களுக்கு கிடைத்த வெற்றி. இந்த தீர்ப்பை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் வரவேற்க விரும்புகிறேன். இதற்கு மேலாவது எடப்பாடி அரசாங்கம் இதை ஒரு கௌரவ பிரச்சனையாக எடுத்துக்கொள்ளாமல் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு ஏற்றுக்கொண்டு இந்த திட்டத்தையே ஒட்டுமொத்தமாக கைவிட வேண்டும் என்று நான் வற்புறுத்தி கேட்டுக்க விரும்புகிறேன். இந்த தீர்ப்பு மக்களுக்கு கிடைத்த வெற்றி என கூறியுள்ள எம்எல்ஏ கருணாஸ், இதனை தனிநபர் ஒருவர் உரிமை கோரி வாக்கு சேகரிக்க முயற்சிப்பது இழிவான செயல் எனவும் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் ஆதரவு இல்ல, தமிழ்நாட்டை பத்தி பேசிட்டு இல்லையா? தமிழ்நாட்டில் ஒரு இடமில்லாதான் ஆக்கிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை வந்த உடனே முதல் வேலை இந்த ஸ்டாலின் விட மாட்டான். உறுதி. திமுக தலைவராக இருந்த கருணாநிதி 2 ஆண்டுகளாக வீட்டுச் சிறையில் வைக்கப்பட்டதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். நீலகிரி தொகுதி அதிமுக வேட்பாளர் தியாகராஜனை ஆதரித்து உதகை, குன்னூர் பகுதிகளில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வாக்கு சேகரித்தார். குன்னூர் சென்ற அவருக்கு படுகர் இன மக்கள் பாரம்பரிய நடனமாடி வரவேற்பளித்தனர். தொடர்ந்து அவர்களைப் போலவே உடையணிந்து வாக்கு சேகரித்த முதலமைச்சர் திமுக தலைவராக இருந்த கருணாநிதி 2 ஆண்டுகளாக வீட்டுச் சிறையில் வைக்கப்பட்டதாக கூறினார். கருணாநிதிக்கு ஏற்பட்ட நிலை குறித்து அதிமுக அரசு விசாரணை மேற்கொள்ளும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். ரொம்ப அனுபவம் பெற்ற மூத்த திமுக நிர்வாகிகளிடத்திலிருந்தும் அந்த திராவிட முன்னேற்ற கழக கட்சி பொறுப்பாளர் எங்களுக்கு தகவல் வந்துட்டு இருக்குது. சில பேர் புகாராக அனுப்பிச்சிட்டு இருக்கிறாங்க. கருணாநிதி முன்னாள் முதலமைச்சர், அவர் எம்எல்ஏவும் இருந்தார். அவர் பேச முடியல. ஏன் பேச முடியல? அந்த மர்ம வெளியில வந்துடுது. இன்னைக்கு அவர் நன்றாக இருந்தால் ஸ்டாலின் தலைவராக முடியாது என்று எண்ணி அவருக்கு உரிய சிகிச்சை அளிக்காம 2 வருஷம் வீட்டிலேயே சிறை வச்சிருந்தார். யாரையும் பார்க்கறது கூடாது. இவர் கொண்டு போய் வெளிநாட்டுல உயர்ந்த சிகிச்சை அளிச்சிருந்தா நல்லா பேசியிருப்பாரு அந்த கட்சிக்காரர் சொல்றாங்க. ஆனால் திட்டமிட்டு ஸ்டாலின் தன்னுடைய சுயநலத்திற்காக தன்னுடைய தந்தையை சிறை வைத்த தலைவர் திமுக தலைவர் ஸ்டாலின்.
காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி அரசு மத்தியில் அமைந்தால் தமிழகத்தில் நீட் தேர்வுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சென்னை நங்கநல்லூரில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் திமுக வேட்பாளர் டி ஆர் பாலுவை ஆதரித்து பேசிய ப சிதம்பரம் நீட் தேர்வுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு மாநில அரசே நுழைவுத் தேர்வை நடத்த வழி செய்யப்படும் என உறுதியளித்தார். காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் சொல்கிறது, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால், நம்முடைய மதச்சார்பற்ற கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு ரத்து. இனி நீட் தேர்வு கிடையாது. தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டில் உள்ள மருத்துவமனைகளுக்கு, மருத்துவக் கல்லூரிகளுக்கு தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற பிள்ளைகள் சேர்வதற்கு தமிழ்நாடு அரசே ஒரு உரிய தேர்வை அமைத்து, தக்க தேர்வை அமைத்து, தரமான தேர்வை அமைத்து, எந்தெந்த மாணவர்கள் அந்த தேர்தலை வெற்றி பெறுகிறார்களோ அவர்களை மருத்துவக் கல்லூரியிலே அனுமதிக்கலாம் என்று புதிய சட்டத்தை இயற்றி நீட் தேர்வுக்கு நம்முடைய அரசு முற்றுப்புள்ளி வைக்கும் என்ற உறுதியை உங்களுக்கு நான் தருகிறேன். திருச்சி மக்களவை தொகுதி தேமுதிக வேட்பாளர் இளங்கோவனுக்கு ஆதரவாக மலைக்கோட்டையில் பிரேமலதா விஜயகாந்த் வாக்கு சேகரித்தார். வழக்கமாக திறந்த வேனில் பிரச்சாரம் செய்யும் அவர் இந்த முறை ஜெயலலிதா பாணியில் காரில் இருந்தபடியே வாக்கு சேகரித்தார். மக்களவை தேர்தலுக்கான பாஜக தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. ஆண்டுதோறும் 6000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை அனைத்து விவசாயிகளுக்கும் விரிவுபடுத்துவது உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. டெல்லி பாஜக தலைமை அலுவலகத்தில் பாஜக தேர்தல் அறிக்கை வெளியீட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பிரதமர் நரேந்திர மோடி, பாஜக தலைவர் அமித்ஷா, தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு தலைவர் ராஜ்நாத் சிங், மத்திய அமைச்சர்கள் அருண்ஜேட்லி, சுஷ்மா ஸ்வராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து பேசிய அமித்ஷா, 2014 முதல் 2019 வரை மோடி தலைமையிலான ஆட்சி காலம் இந்தியாவின் பொற்காலம் என்று புகழாரம் சூட்டினார். கடந்த 5 ஆண்டுகளில் சுமார் 50 கோடி ஏழைகள் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாகவும், மோடியின் தலைமையில் நாடு பல உச்சங்களை தொட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பாஜகவின் தேர்தல் அறிக்கையை மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங், பிரதமர் நரேந்திர மோடி, அமித்ஷா உள்ளிட்டோர் வெளியிட்டனர். ये संकल्प पत्र 6 करोड़ से ज्यादा लोगों के साथ सीधा उनकी भावनाओं को, विषयों को, उनके उद्गारों को, उनकी பாஜகவின் தேர்தல் அறிக்கையில் இந்திய சுதந்திரத்தின் 75 ஆண்டுகளை நினைவு கூறும் வகையில் 75 வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டுள்ளன. குறுகிய கால விவசாய கடன்கள் 1 லட்சம் ரூபாய் வரை வட்டியில்லா கடன்களாக வழங்கப்படும் என்று தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் அரசியல் சாசன பிரிவு 370 மற்றும் 35A நீக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. 2 ஏக்கருக்கு குறைவான விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் வழங்கப்படும் என்றும், இத்திட்டம் அனைத்து விவசாயிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. சிறு மற்றும் நடுத்தர விவசாயிகளுக்கு 60 வயதிற்கு பிறகு ஓய்வூதியம் வழங்கப்படும். சட்டத்திற்கு உட்பட்டு அயோத்தியில் ராமர் கோவில் கட்ட நடவடிக்கை, சபரிமலையின் பாரம்பரியத்தையும் வழிபாட்டு உரிமையையும் பாதுகாக்க நடவடிக்கை, புதிய தொழில் முனைவோருக்கு 50 லட்சம் ரூபாய் வரை பிணையில்லா கடன் உள்ளிட்ட வாக்குறுதிகளை பாஜக அளித்துள்ளது. மேலும் 2024ஆம் ஆண்டிற்குள் அடிப்படை வசதிகள் அனைத்தும் கொண்ட வீடுகள் அனைவருக்கும் வழங்கப்படும். ராணுவ வீரர்கள் ஓய்வுக்கு பிறகு பொருளாதார தன்னிறைவு பெற்ற வாழ்வு வாழ நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தேசிய குடியுரிமை சட்ட திருத்த மசோதா நிறைவேற்றப்படும் என்றும், பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்திய பொருளாதாரத்தை 2025ஆம் ஆண்டிற்குள் $5 டிரில்லியன் 2032ஆம் ஆண்டில் $10 டிரில்லியன் அதிகரிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பாஜக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிறைவாக பேசிய பிரதமர் மோடி, மக்களின் தேவைகளை நிறைவேற்றிவிட்டோம், இனி எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றுவோம் என்று கூறினார். वन मिशन, वन डायरेक्शन. हम देश को समृद्ध बनाने के लिए, सामान्य मानवी के सशक्तिकरण को लेकर के, जन भागीदारी को बढ़ाते हुए, लोकतांत्रिक मूल्यों को महत्व देते हुए, और सरकार की सबसे बड़ी कसौटी ये नहीं होती है कि आपने क्या किया, सरकार की सबसे बड़ी कसौटी है लास्ट माइल डिलीवरी की. 100வது சுதந்திர திருநாளை கொண்டாடும் போது
இந்தியா அனைத்து துறைகளிலும் வளர்ச்சியடைந்த நாடாக திகழ வேண்டும் என்பதுதான் தேர்தல் அறிக்கையின் முக்கிய நோக்கமாகும் என்றும் மோடி கூறினார். சங்கல்ப் பத்ரா என்ற பாஜகவின் தேர்தல் அறிக்கை உறுதிமொழி பத்திரம் அல்ல என்றும் பொய்களின் பத்திரம் என்றும் காங்கிரஸ் கட்சி விமர்சித்துள்ளது. பாஜகவின் தேர்தல் அறிக்கை குறித்து கருத்து தெரிவித்துள்ள காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் அகமது பட்டேல், 2 தேர்தல் அறிக்கைகளின் அட்டைப்படமே இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை உணர்த்துவதாக தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையின் அட்டைப்படம் மக்கள் கூட்டத்தால் அலங்கரிக்கப்பட்டுள்ளதாகவும், பாஜக தேர்தல் அறிக்கையின் அட்டையில் ஒரே ஒரு மனிதர் மட்டுமே நின்று கொண்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். 2014ஆம் ஆண்டு அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றாததால் மன்னிப்பு பத்திரம் என பெயரிட்டிருக்கலாம் என பட்டேல் கூறினார். பாஜக தேர்தல் அறிக்கை குறித்து கருத்து தெரிவித்துள்ள காங்கிரஸ் செய்தி தொடர்பாளரான ரந்தீப் சிங் சுர்ஜிவாலா, இது சங்கல்ப் பத்ரா எனப்படும் உறுதிமொழி பத்திரம் அல்ல என்றும், இது ஜான்சா பத்ரா எனப்படும் பொய்களின் பத்திரம் என்றும் கூறியிருக்கிறார். பாஜகவின் தேர்தல் அறிக்கை மற்றொரு சுற்று பொய்களை என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி விமர்சித்துள்ளார். 2014ஆம் ஆண்டிலும் பாஜக இதையே தான் கூறியதாகவும் யெச்சூரி குற்றம் சாட்டியுள்ளார். இதனிடையே 370வது அரசியல் சாசன பிரிவை நீக்க முயற்சி கண்டனத்திற்கு உரியது என தேசிய மாநாட்டுக் கட்சித் தலைவர் ஃபரூக் அப்துல்லா தெரிவித்திருக்கிறார். காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து பறிக்கப்பட்டால் பெரும் போராட்டம் வெடிக்கும் என்றும், சிறப்பு அந்தஸ்து தங்களுக்கு கடவுள் அளித்தது என்றும் கூறியுள்ளார். பாஜக தேர்தல் அறிக்கையில் வேலைவாய்ப்பு, செயல் திட்டம், பண மதிப்பிழப்பு விவகாரம், ஜிஎஸ்டி நடைமுறைப்படுத்திய முறை, பொருளாதாரம் ஆகியவை குறித்து குறிப்பிடப்படவில்லை என திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. பாஜக தனது தேர்தல் அறிக்கையின் மூலம் மீண்டும் ஒருமுறை மக்களை தவறாக வழிநடத்த முயற்சித்திருப்பதாக பகுஜன் சமாஜ் கட்சித் தலைவர் மாயாவதி குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த 5 ஆண்டுகளில் மக்களுக்கான நல்ல நாட்கள் வரவே இல்லை என்றும், பாஜகவின் தேர்தல் அறிக்கை வெறும் கேலிக்கூத்து என்றும் அவர் விமர்சித்துள்ளார். பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் தேர்தல் அறிக்கைகளின் சிறிய ஒப்பீட்டை இப்பொழுது பார்க்கலாம். காங்கிரஸ் கட்சி 22 லட்சம் அரசு காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்றும், 10 லட்சம் பஞ்சாயத்து அளவிலான காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்றும் தேர்தல் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மாறாக வேலைவாய்ப்பு பற்றி கூறாத பாஜக அறிக்கை திறன் மேம்பாட்டுக்கு தேசிய அளவிலான கொள்கை வகுக்கப்படும் என்று அறிவித்துள்ளது. விவசாயிகளுக்கான கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்று காங்கிரஸ் அறிவித்துள்ளது. அனைத்து விவசாயிகளுக்கும் ஆண்டுக்கு ரூபாய் 6000 வழங்கப்படும் என்று பாஜக அறிவித்துள்ளது. 1 லட்சம் ரூபாய் வரையிலான குறுகிய கால விவசாய கடன்கள் வட்டியில்லா கடன்களாக வழங்கப்படும் என்று பாஜக தேர்தல் அறிக்கை கூறுகிறது. ஏழை குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு 72,000 ரூபாய் வழங்கும் திட்டத்தின் மூலம் 2030க்குள் வறுமை ஒழிக்கப்படும் என்று காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. பாஜகவோ வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள குடும்பங்களின் எண்ணிக்கை ஒற்றை இலக்கத்துக்கு கொண்டுவரப்படும் என்று தெரிவித்துள்ளது. கல்வித்துறையை பொறுத்தவரை பள்ளிக்கல்வி பொதுப்பட்டியலிலிருந்து மாநில பட்டியலுக்கு மாற்றப்படும் என்றும், தேவைப்படாத மாநிலங்களில் நீட் ரத்து செய்யப்படும் என்றும் காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. பாஜக அறிக்கையில் நீட் குறித்த அறிவிப்பு எதுவும் இல்லை. 500 மத்திய அரசு கல்லூரிகள் நாடு முழுவதும் துவங்கப்படும் என்று கூறியுள்ளது. காப்பீட்டு திட்டத்தில் நம்பிக்கை இல்லை என்று கூறிய காங்கிரஸோ சுகாதாரத்துறை நிதி ஒதுக்கீடு 2 மடங்காக உயர்த்தப்படும் என்றது. பாஜகவோ ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் காப்பீடு தரும் ஆயுஷ்மான் பாரத் காப்பீட்டு திட்டம் தொடங்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரியில் காங்கிரஸ் வேட்பாளர் வசந்தகுமாரை ஆதரித்து பிரச்சாரம் செய்து வரும் திமுக தலைவர் ஸ்டாலின் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனை கடுமையாக விமர்சித்தார். கடந்த தேர்தலின் பொழுது பொன் ராதாகிருஷ்ணன் 63 வாக்குறுதிகளை அளித்ததாகவும், அதில் ஒன்றை கூட நிறைவேற்றவில்லை என கூறினார். இப்ப நம்ம வசந்தகுமார் எதிர்த்து நிற்கிறார் ஒருத்தர், பொன்னர். அவர் பிஜேபியினுடைய மோடியினுடைய சிஷியனாக, மோடியினுடைய வேட்பாளராக, வாயில் வட சுடக்கூடிய மோடியினுடைய வேட்பாளராக நிற்கிறார். அவரும் கடந்த தேர்தலில் எண்ணற்ற வாக்குறுதிகளை வாரி வாரி வழங்கினார். நான் 2 நாளாக உட்கார்ந்து லிஸ்ட் எடுத்தேன். கன்னியாகுமரிக்கு போகிறோம், என்ன சொல்லியிருக்காரு, என்ன செஞ்சிருக்கிறாரு, அதை மக்களிடத்தில் சொல்லணும். எடுத்தேன். 63 உறுதிமொழி கொடுத்துருக்கிறார். 63 உறுதிமொழி கடந்த தேர்தல் நேரத்தில். அதில் குறிப்பாக அவர் வாயில வடை சுட்டாரு, இவர் வடை இல்லை அடை சுட்டிருக்காரு. அது வடை, இது அடை. அதான்
குமரியில ஸ்மார்ட் சிட்டி கொண்டு வருவேன். குமரியில கொண்டு வந்திருக்கிறாரா? தொழில்நுட்ப பூங்கா அமைப்பேன், அமைச்சிருக்கிறாரா? சித்த மருத்துவமனைய கழகத்தை கொண்டு வருவேன், அமைச்சிட்டாரா? விவசாய கல்லூரிய உருவாக்கி தருவேன், உருவாக்கிட்டாரா? புற்றுநோய் ஆராய்ச்சி மையத்தை அமைப்பேன், அமைச்சிட்டாரா? தடிக்காரன் கோணத்துல ரப்பர் பூங்கா அமைப்பேன், அமைச்சிட்டாரா? கன்னியாகுமரியில ரப்பர் ஆராய்ச்சி மையத்தை அமைப்பேன், அமைச்சிட்டாரா? மணக்குடி காயல்ல சுற்றுலா மையத்தை அமைச்சிருவேன், அமைச்சிருக்கிறாரா? மலர் சாகுபடிய ஊக்குவிப்பேன் சொன்னார், செஞ்சிருக்கிறாரா? காய்கறி கிடங்கு அமைப்பேன், அமைச்சிருக்கிறாரா? மீன் சேமிப்பு கிடங்கு அமைப்பேன் என்று சொன்னீங்களே, செஞ்சிருக்கீங்களா? நாகர்கோவிலேயே சுற்றுச்சாலை அமைப்பேன் சொன்னீங்களே, செஞ்சிருக்கிறீங்களா? குழித்துறை ரயில் நிலையத்தில் சுரங்கப்பாதை அமைப்பேன், அமைச்சிருக்கிறாரா? கன்னியாகுமரியில புதிய ரயில்வே கோட்டை அமைப்பேன், அமைச்சிருக்கிறாரா? மீனவர்களுக்கு நவீன வசதிகளோடு தொலைத்தொடர்பு வசதிகளை பெற்று தருவேன், செஞ்சிருக்கிறாரா? காணாமல் போகக்கூடிய மீனவர்களை கண்டுபிடிப்பதற்காக ரேடார் வசதியோடு ஹெலிகாப்டர் தளம் அமைப்பேன், அமைச்சிட்டாரா? இன்னும் இருக்கு, வாய் வலிக்குது சொல்றதுக்கு. நடிகர் ரஜினிகாந்த் தம்மை ஆதரிப்பதாக கூறியதை மறுத்தால் அதற்கான ஆதாரத்தை ரஜினிதான் வழங்க வேண்டும் என மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் கூறியுள்ளார். முதன்மை ஆசிரியர் மு குணசேகரனுக்கு பேட்டியளித்தவர் பகிரங்கமாக ஆதரவை வெளிப்படுத்தாத ரஜினிகாந்திடம் திரும்ப திரும்ப கேட்பது நன்றாக இருக்காது என கருத்து தெரிவித்தார். உங்கள் நண்பர் திரு ரஜினிகாந்த் உங்களை ஆதரிப்பதாக சொன்னார், ஆதரிப்பார் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்துகிட்டு இருந்தது. இப்போ அது எந்த கட்டத்தில் இருக்கு? அவர் ஆதரிக்க சொன்னா நான் நம்பிட மாட்டேங்க. கூட்டத்துக்கு வரணுங்கிறது கூட இல்லை. நீங்க கேட்குறீங்க இல்லையா ஒரு கேள்வி, அதாவது மக்கள் கூடுவதெல்லாம் ஓட்டாக மாறுமான்னு, சொல்லுவதெல்லாம் செயலாக மாறுமான்னு கேட்குறேன் நான். அதனால அவங்க சொன்னாங்க, ஒரு லௌகீகத்திற்காக சொல்லியிருக்கலாம், அது இல்லை அதை தாண்டி என்றால் அதற்கான ப்ரூஃப் அவங்க தான் கொடுக்கணும். ஸோ உங்களை ஆதரிப்பதை பகிரங்கமாக அவர் வெளிப்படுத்தணுன்றீங்க. பண்ணணும்னா அவரை தான் செய்யணுமே தவிர நான் திரும்ப திரும்ப கேட்கக்கூடாது. அது நல்லா இருக்காது. செய்வார்ன்ற நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருந்தது. இப்போ நாள் நெருங்கிட்டு இருக்கு. இந்த 7 நாளில் கூட பண்ணலாம். பட் இந்நேரம் வந்திருக்கணும். வரேன் தான் சொன்னார். வரலன்றது உங்களுக்கு ஒரு ஓரத்தில் ஒரு வருத்தம் இல்லைங்க. எனக்கு மக்களை விட என்ன, எனக்கு ரஜினி அவர்களையும் என்னுடைய பாதி வாழ்க்கையில் தான் தெரியும். பட் மக்களை எனக்கு 4 வயசுலேருந்து தெரியும். அவங்க வராங்க, இன்னும் வந்துட்டு இருக்காங்க, அது போதுமானது. ரஜினி அவர்கள் நேரம் ஆதரித்திருந்தால் மகிழ்ந்திருப்பீங்க. ஆதரித்த யார் ஆதரித்திருந்தாலும் மகிழ்ந்திருப்பேன். அவர் ஆதரிப்பது இன்னும் மகிழ்ச்சி. ஏன்னா நாங்கள் என்னை இளைய வயதிலிருந்து தெரிந்தவர் ஆதரிக்கிறார் என்ற சந்தோஷத்தை. அவர் தயக்கத்துக்கு என்ன காரணம்? இவ்வளோ நாள் அவர் தயக்கத்துக்கு நான் எப்படிங்க காரணம் சொல்ல முடியும்? மிக்க நன்றி. எத்தனை சதவீத ஓட்டு வாங்குவீங்கன்னு நினைக்கிறீங்க? அது வாங்கும்போது பார்த்துக்கலாம். இப்போ அந்த ஏஷியெல்லாம் வேணாம். கண்டிப்பாக நான் எங்களுடைய விமர்சகர்கள் எங்களுக்கு என்ன கிடைக்கும்னு சொன்னாங்களோ அதுக்கு 2 மடங்கு. தாங்கள் பாஜகவின் பி டீம் இல்லை என்றும் மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் கமலஹாசன் பதிலளித்துள்ளார். சிதறடிக்கிறதுன்னு ஒன்று சொல்றாங்க, இன்னொன்று பிஜேபியோட பி டீம் அப்படின்ற விமர்சனத்தை உங்க மேல வைக்கிறாங்க. நான் பிஜேபியோட பி டீமாக இருந்தால் ஃபர்ஸ்ட் கேஜ்ரிவாலோ, இன்னும் சொல்ல போனால் பினராயி விஜயன் அவர்களோ எப்படி எல்லாம் நல்லா போயிட்டு இருக்காங்கிற விசாரிக்கிறதெல்லாம் விசாரிக்க மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் யோகேந்திர யாதவ் அவர்கள் மேடையில் எனக்காக பிரச்சாரம் பண்ணுறாருன்னு வச்சுங்க, அவருடைய குரலை நீங்கள் கேட்டிருப்பீங்க. அந்த குரலை நான் இங்கே ஒலிக்க வைக்கிறேன்னு சொல்லி வர்றவங்க கண்டிப்பாக பி டீம் கூட வர மாட்டாங்க. இன்னொன்று சொல்ல போனால் டீம்னு சொன்னதெல்லாம் கரெக்டு. நாங்கள் ஏ டீம், தமிழகத்தின் ஏ டீம். நாங்கள் அப்படி தான் நம்பி வந்திருக்கோம். அப்படி தான் மக்களும் நம்ப போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தின் மீதான நம்பகத்தன்மையை அதிகரிக்கும் வகையில் நாடாளுமன்ற மற்றும்
சட்டமன்ற தேர்தல்களில் வாக்கு எண்ணிக்கையின் பொழுது தொகுதிக்கு 5 ஒப்புகை சீட்டு இயந்திரத்துடன் சரிபார்க்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வரும் மக்களவைத் தேர்தலில் நாடு முழுவதும் உள்ள வாக்குச்சாவடிகளில் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை சரிபார்க்கும் வகையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்துடன் ஒப்புகைச் சீட்டு இயந்திரங்களை பயன்படுத்த உள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்தது. அதே சமயம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மீதான நம்பகத்தன்மை குறித்து எதிர்க்கட்சிகள் சந்தேகம் எழுப்பி வந்தன. நாடு முழுவதும் பயன்படுத்தப்படும் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவாகும் வாக்குகளில் ஒப்புகைச் சீட்டு இயந்திரத்துடன் 50% அளவுக்கு சரிபார்க்க உத்தரவிடக் கோரி காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் மற்றும் பல்வேறு அமைப்புகள் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் 22 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுக்கள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் தலைமையிலான அமர்வு முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவாகும் வாக்குகளில் 50% ஒப்புகைச் சீட்டுடன் சரிபார்த்தால் தேர்தல் முடிவுகளை வெளியிடுவதில் 6 நாட்கள் வரை தாமதம் ஏற்படும் என்று தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் ஏற்கனவே நடைமுறையில் உள்ளபடி தொகுதிக்கு ஒரு ஒப்புகைச் சீட்டு இயந்திரத்தை மட்டுமே சரிபார்க்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களை கேட்ட தலைமை நீதிபதி அமர்வு வரும் மக்களவை மற்றும் சட்டப்பேரவை தேர்தல்களில் பதிவாகும் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் தொகுதிக்கு 5 ஒப்புகைச் சீட்டு இயந்திரங்களுடன் சரிபார்க்கும்படி தேர்தல் ஆணையத்திற்கு இடைக்கால உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தது. செய்திகள் தொடர்கின்றன. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் பெரியார் சிலை உடைக்கப்பட்டதற்கு திமுக, அமமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, மதிமுக உட்பட ஏராளமான கட்சிகள் தங்களது கண்டன குரல்களை பதிவு செய்திருக்கின்றன. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அரசு மருத்துவமனை அருகே கடந்த 1998ஆம் ஆண்டு திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணியால் பெரியார் சிலை திறந்து வைக்கப்பட்டது. 20 ஆண்டுகளுக்கும் மேலாக நின்ற இந்த பெரியார் சிலையை ஞாயிறு இரவன்று சமூக விரோதிகள் சிலர் உடைத்து சேதப்படுத்தியுள்ளனர். பெரியார் சிலையின் தலைபாகத்தை துண்டாக சிதைத்திருப்பதைக் கண்ட திராவிடர் கழகத்தினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திமுக, காங்கிரஸ் கட்சியினரும் இந்த போராட்டத்தில் பங்கேற்றனர். மதவாத சக்திகளே இதற்கு காரணம் என குறிப்பிட்ட போராட்டக்காரர்கள் பாஜகவின் H. ராஜாவிற்கு எதிராகவும் முழக்கங்களை எழுப்பினர். மதவாத சக்திகள் ஒழிக, சாதியவாத சக்திகள் ஒழிக, கைது செய், பெரியார் சிலையை உடைத்தவனை கைது செய், இந்த மண் என்பது திராவிட மண், தந்தை பெரியாருடைய மண் என்கின்ற அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சி இந்த மண்ணிலே காலூன்ற முடியவில்லையே என்கின்ற அந்த அவருடைய அந்த தடுமாற்றத்தில் இன்றைக்கு தந்தை பெரியாருடைய சிலையை நாம் உடைத்துவிட்டால், அகற்றிவிட்டால், நினைவு சின்னங்கள் அத்தனையும் அடைத்து அகற்றிவிட்டால் நாம் தமிழ்நாட்டில் காலூன்ற முடியும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன், ஒவ்வொரு கடைசி தமிழன் உயிரோடு இருக்கின்ற வரை தந்தை பெரியாருடைய சிலையை காப்பாற்றுவோம், காக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் ஆய்வு நடத்தி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள பெரியார் சிலைகளுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. சென்னை அண்ணா சாலையில் உள்ள பெரியார் சிலை, திருச்சி ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம் மற்றும் மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள பெரியார் சிலை முன்பு போலீசார் குவிந்தனர். இதுகுறித்து அறிக்கை விடுத்துள்ள திமுக தலைவர் மு. க. ஸ்டாலின், தேர்தல் களத்தில் தோல்வி பயம் கண்டவர்கள் அமைதியை குலைக்கும் வகையில் ஈடுபடுவது வழக்கம்தான் என்றார். இதுபோன்ற நாசகார சதிகளை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் எனவும் மு. க. ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். பெரியார் வெறும் கற்சிலை அல்ல, இன உணர்வு எரிமலை என்று கயவர்கள் புரிந்து கொள்ளட்டும் என திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி தெரிவித்துள்ளார். தேர்தல் தோல்வி பயத்தில் இரவு நேர விரோதி வீரர்கள் இவ்வாறு இழு செயல்களில் இறங்கியுள்ளதாகவும் அவர் விமர்சித்தார். இதேபோன்று அமமுக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி உள்ளிட்டோரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். பெரியார் சிலை உடைத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமாரும் தெரிவித்துள்ளார். பெரியார் சிலை ஏட்டிக்கு போட்டு உடைப்பது என்பது நிச்சயமாக அது ஏற்றுக்கொள்ள முடியாது. யார் உடைத்தாலும் சரி, பெரியார் மதிக்கப்பட வேண்டிய அவர்கள் மீது நடவடிக்கை இருக்கும். ஒன்று, புதுக்கோட்டை, திருப்பத்தூர் ஆகிய இடங்களில் பெரியார் சிலைகள் உடைக்கப்பட்டதன் தொடர்ச்சியாக இந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. அண்மையில் பேசிய திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி, கிருஷ்ணரை குறித்து கருத்துக்களையும் இந்து மத நம்பிக்கைகளையும் புண்படுத்தும் வகையிலும் பேசியிருந்தார். வீரமணியின் பேச்சுக்கு திமுக உட்பட பல்வேறு கட்சிகளும் அதிருப்தி தெரிவித்து அவர் மீது வழக்கு பதியப்பட்ட நிலையில் பெரியார் சிலை உடைக்கப்பட்டிருப்பது மீண்டும் இந்த சர்ச்சையை பூதாகரமாக்கியுள்ளது.
டாஸ்மாக் கடைகளை மூடினால் வருவாய் இழப்பை சரி செய்ய அரசிடம் புதிய வரி உருவாக்குதல் போன்ற திட்டம் உள்ளதா என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. தஞ்சையை சேர்ந்த மகேந்திரன், ரமேஷ், ராம்குமார் ஆகியோர் டாஸ்மாக் கடைகளின் நேரத்தை குறைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனுக்களை தாக்கல் செய்திருந்தனர். வழக்கு இன்று நீதிபதிகள் கிருபாகரன், சுந்தர் அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கில் டாஸ்மாக் நிர்வாக இயக்குநர் தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. பதில் மனுவில் கடந்த 2016, 2017 ஆண்டுகளில் சுமார் 1000 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ளதாகவும் உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து 500 கடைகள் என்று மொத்தம் 1500 கடைகள் மூடப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. 2004 ஆண்டு 7896 டாஸ்மாக் கடைகள் இருந்ததாகவும் கடந்த பிப்ரவரி 26 வரை தமிழகத்தில் 5239 டாஸ்மாக் கடைகள் உள்ளதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. படிப்படியாக டாஸ்மாக் கடைகள் குறைக்கும் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக டாஸ்மாக் நிர்வாகம் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. பதில் மனு குறித்து கருத்து தெரிவித்த நீதிபதிகள் இது குறித்து தமிழக அரசு உரிய பதிலளிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டனர். மேலும் மதுபானங்கள் தான் அனைத்து குற்றங்களுக்கும் தந்தையாக உள்ளது என்று கூறிய நீதிபதிகள் மதுதான் மனிதனின் சிந்தனை, பணித்திறன், திருமண உறவு ஆகியவற்றை பாதிப்பதாக சுட்டிக்காட்டினர். மேலும் டாஸ்மாக் கடைகளை மூடினால் தமிழக அரசுக்கு ஏற்படும் வருவாய் இழப்பை ஈடு செய்ய புதிய வரி உருவாக்குதல் நடவடிக்கை போன்ற திட்டம் ஏதும் அரசிடம் உள்ளதா என்றும் கேள்வி எழுப்பினர். இதுகுறித்து தமிழக அரசு உரிய பதிலளிக்க வேண்டும் என்று கூறி வழக்கை ஏப்ரல் 23 ஒத்திவைத்தனர். தமிழகம் முழுவதும் பல்வேறு அரசியல் கட்சியினர் தீவிர பரப்புரை செய்து வருகின்றனர். அது பற்றிய தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே லந்தக்கோட்டையில் கரூர் மக்களவைத் தொகுதி அதிமுக வேட்பாளர் தம்பித்துரை பரப்புரை மேற்கொண்டார். அப்போது தண்ணீர் பிரச்சனையை காரணம் காட்டி பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் அவரது வாகனத்தையும் பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். இதையடுத்து வாகனத்தில் இருந்து இறங்கி வந்த தம்பித்துரை பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆனால் அதை ஏற்க மறுத்த மக்கள் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது சிலர் செல்போனில் வீடியோ எடுத்ததற்கு தம்பித்துரை எதிர்ப்பு தெரிவித்தார். பொதுமக்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்கவே அவர் தனது பரப்புரையை பாதியில் நிறுத்திவிட்டு திரும்பிச் சென்றார். சிவகாசியில் தேர்தல் பரப்புரையின் போது செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி எடப்பாடியை எதிர்க்கும் கட்சிகள் எல்லாம் டெட்பாடியாக உள்ளன என்று கூறினார். எடப்பாடியை எதிர்க்கிற அரசியல் இயக்குநர் ஊரா இப்ப டெட்பாடியா தான் இருக்கு. யார் உயிருள்ள ஆளுங்களா நடமாட்டமா ஒரு அந்த கட்சிகள்லாம் இல்லை. எடப்பாடி எதுக்கு சொல்லிட்டு போற அவங்க டெட் பாடியா உருவாகிட்டு இருக்காங்க அரசியல் கட்சிகள். அதனால அவங்க என்னத்தையா சொல்லுவாங்க. அவர் விவசாயம் பார்த்தவர், இன்னைக்கு விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறது. தேனி மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் EVKS இளங்கோவன் மற்றும் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் ஆகியோரை ஆதரித்து வைகோ பிரச்சாரம் மேற்கொண்டார். முன்னதாக கோடங்கிப்பட்டியில் சாலை விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்திய அவர் மோடி அரசு காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட மறைமுகமாக அனுமதி கொடுத்ததாகவும் தேர்தலுக்கு பிறகு அணை கட்டப்பட இருப்பதாகவும் கூறினார். திட்டத்தை தீட்டிக் கொடுத்ததை உங்கள் அரசுதான். நீங்கள் அணையை கட்டிக் கொள்ளுங்கள், நாங்கள் வெளிப்படையாக அனுமதி கொடுக்க மாட்டோம். அந்த தைரியத்தில் தான் 5912 கோடிக்கு கர்நாடக அரசு அறிவித்து இப்பொழுது தேர்தல் முடிந்தவுடன் அணை கட்ட தொடங்க போகிறார். அணை கட்டப்பட்டு விட்டால் மேட்டூருக்கு தண்ணீர் வராது. 19 மாவட்டங்களுக்கு குடி தண்ணீர் இருக்காது. தமிழகம் பேரபாயத்தை எதிர்நோக்கி இருக்கின்றது. நான் நாடாளும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை கேட்கின்றேன், நாங்கள் என்ன பாவம் செய்தோம்? 89 தமிழர்கள் கஜா புயலில் இறந்து போனார்களே, ஈவு இறக்கமில்லையா உங்களுக்கு? ஒரு அனுதாப செய்தி தெரிவிக்க கூடாதா? ஒரு வருத்தம் தெரிவிக்க கூடாதா? ஒரு இரங்கல் தெரிவிக்க கூடாதா? ஒரு நாளைக்கு 300 தடவை ட்விட்டரில் செய்திகள் வெளியிடுகிறீர்களே. ஈரோடு மக்களவைத் தொகுதியில் மதிமுக வேட்பாளர் கணேசமூர்த்திக்கு வாக்கு சேகரித்த மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவாஹிருல்லா மோடி ஆட்சியில்தான் இந்தியாவில் அதிக விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டினார். இந்தியாவில மோடி ஆட்சியிலேதான் அதிகபட்சமாக விவசாயிகள் உயிரிழந்திருக்கிறார்கள். மகாராஷ்டிர மாநிலத்திலே விவசாயிகள் நடத்தியது போன்ற மோடி அரசுக்கு எதிராக நடத்தியது போன்ற பேரணியை வேறு எங்குமே நடத்தியதில்லை.
தமிழக விவசாயிகள் இங்கிருந்து டெல்லிக்கு சென்று நிர்வாண போராட்டம் உட்பட அத்தனை போராட்டம் நடத்தினாலும் கூட பிரியங்கா சோப்ராவுடைய திருமணத்திற்கு செல்வதற்கு நேரம் கிடைக்கக்கூடிய மோடிக்கு நம்முடைய விவசாயிகளுடைய நலனில அக்கறை இல்லாத ஒரு சூழலை பார்க்கின்றோம். திமுக கூட்டணி சார்பாக கோவையில் போட்டியிடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் PR நடராஜன் தனது ஆதரவாளர்களுடன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது தனது தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவையில் இதுவரை நிறைவேற்றப்படாத திட்டங்கள் அனைத்தையும் நிறைவேற்ற முன்னுரிமை அளிக்கப்படும் என்று கூறினார். கடந்த காலத்தில் தொட்டு முடிக்க முடியாமல் இருந்த பல பிரச்சனைகளை எதிர்காலத்தில் கோவை மக்களினுடைய நலன் கருதி தீர்த்து வைப்பேன் என்ற வாக்குறுதியை உங்கள் முன்னாலே வெளியிடுகிறோம். ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், ஜாப் ஆர்டருக்கான ஜிஎஸ்டி அறவே ரத்து செய்யப்பட வேண்டும். கம்ப்ளீட்டட் குட்ஸுக்கு மட்டும்தான் ஒரு மினிமம் ஜிஎஸ்டி இருக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். அதுதான் கோவை மாவட்டத்தினுடைய தொழிலை பாதுகாக்கும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். பூந்தமல்லி சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் வைத்தியநாதன் கொளுத்தும் வெயிலில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்ததுடன் பெரியோர்களின் கால்களில் விழுந்தும் தேர்தலில் வெற்றி பெற ஆசி பெற்றார். திண்டுக்கல் மக்களவைத் தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மன்சூர் அலிகான் பழனி சுற்றுவட்டார பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். அப்போது மீன் விற்றும் வாத்து விற்றும் அவர் வாக்கு சேகரித்தார். தொடர் பிரச்சார பயணத்தால் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த மன்சூர் அலிகான் நேற்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சிகிச்சைக்கு பிறகு இன்று பரப்புரையின் இடையே அவ்வப்போது மாத்திரைகளை சாப்பிட்டுவிட்டு தனது பரப்புரையை தொடர்ந்தார். வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்த புகாரில் சிவகங்கை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்தி சிதம்பரத்தின் ஆதரவாளர்கள் 2 பேரை தேர்தல் பறக்கும் படையினர் கைது செய்தனர். பின்னர் இருவரும் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். சிவகங்கை மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்தி சிதம்பரம் அரியக்குடியில் இன்று பரப்புரை மேற்கொண்டார். அப்பொழுது கூட்டத்தில் பங்கேற்றவர்களுக்கு கார்த்தி சிதம்பரத்திற்கு வாக்களிக்க கோரி பணப்பட்டுவாடா செய்து கொண்டிருந்த 2 நபர்களை தேர்தல் பறக்கும் படையினர் கைது செய்தனர். விசாரணையில் 2 நபர்களும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த வெங்கடாச்சலம், பாலதண்டாயுதம் என தெரியவந்தது. இதனையடுத்து அவர்களிடமிருந்து 15,500 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் இருவர் மீதும் காரைக்குடி தெற்கு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அவர்கள் இருவரும் பின்னர் சொந்த ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். கலாச்சாரத்தை சீரழிப்பதாக டிக்டாக் செயலுக்கு தடை விதிப்பது குறித்து விளக்கம் அளிக்க ட்ராய்க்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் டிக்டாக் நிறுவனம் மேல்முறையீடு செய்துள்ளது. சமூக வலைதளங்களில் முக்கிய பொழுதுபோக்கு செயலியாக டிக்டாக் பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பு பெற்றுள்ளது. சிறுவர்கள், இளைஞர்கள், பெண்கள் என அனைத்து தரப்பினரும் தங்களது வீடியோ பதிவுகளை டிக்டாக் செயலியில் பதிவிட்டு வருகிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, கலாச்சாரத்தை சீரழிக்கும் வீடியோ பதிவுகள் அதிக அளவில் இடம்பெறுவதாகவும் டிக்டாக் செயலுக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் கோரிக்கைகள் எழுந்து வந்தன. இது தொடர்பான வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை டிக்டாக் செயலுக்கு தடை விதிக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியது. தவறினால் நீதிமன்றமே தலையிட நேரிடும் என எச்சரிக்கை விடுத்தது. இந்நிலையில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவை எதிர்த்து டிக்டாக் செயலி நிர்வாகம் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மனுதாரர் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி 1 கோடி பயனாளர்களை கொண்ட டிக்டாக் செயலிக்கு தடை விதிக்க கூடாது என்றும், தேவைப்பட்டால் வீடியோ பதிவிடுவதில் சில அறிவுரைகளை வழங்கலாம் என்றும் முறையிட்டார். மேலும் உடனடியாக இந்த மனுவை விசாரிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இதனை ஏற்க மறுத்த தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் தலைமையிலான அமர்வு அவசர வழக்காக விசாரிக்க முடியாது என தெரிவித்துவிட்டது. பிரிட்டனில் இருந்து தன்னை நாடு கடத்த தடை விதிக்க கோரி தொழிலதிபர் விஜய் மல்லையா தாக்கல் செய்த மனுவை லண்டன் நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. இந்திய பொதுத்துறை வங்கிகளில் சுமார் 9,000 கோடி ரூபாய் கடன் வாங்கிவிட்டு திருப்பிச் செலுத்தாமல் வெளிநாடு தப்பிச் சென்றவர் தொழிலதிபர் விஜய் மல்லையா.
இவரை நாடு கடத்த உத்தரவிடக் கோரி இந்தியா சார்பில் தொடரப்பட்ட வழக்கை லண்டன் நீதிமன்றம் விசாரித்து வருகிறது. இந்நிலையில் விஜய் மல்லையாவை நாடு கடத்த அண்மையில் லண்டன் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனையடுத்து தன்னை நாடு கடத்த தடை விதிக்க கோரி கடந்த 5ஆம் தேதி லண்டன் நீதிமன்றத்தில் விஜய் மால்யா மனு தாக்கல் செய்தார். இதனை விசாரித்த நீதிமன்றம் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. இதனால் மல்லையாவை இந்தியா அழைத்து வரும் முயற்சியில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது.